சீர்காழி அருகே ஆரப்பள்ளம் ஊராட்சி நரிமுடுக்கு கிராமத்தில் நவசக்தி அம்மன் பரிவார தெய்வங்களான சப்தகன்னியர்கள், 5 தேவியர்கள், மதுரை வீரன், பேச்சியம்மன், விநாயகர், முருகன் ஆகிய மூலவர்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று நாதஸ்வரம், தவில் வாத்தியம் முழங்கிட கடங்கள் புறப்பாடாகிய ஆலயத்தை வலம் வந்து அகத்தியம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் தலைவர் ஆன்மீக சேவாரத்னா சிவபித்தன் ஈஸ்வர் ராஜலிங்கம் ஐயா முன்னிலையில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. பின்னர் நமது மக்கள் நாயகம் சேனலுக்கு அம்மன் வழிபாடு குறித்தும் அகத்தியம் ஃபவுண்டேஷன் குறித்தும் பசு வழிபாடு குறித்தும் பேட்டியளித்தார். அதனை பாருங்கள். எங்கெல்லாம் என் அப்பன் சிவத்தினுடைய நாமம் ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் என் தாய் இறைவியார் பார்வதியினுடைய நாமம் ஒலிக்கிறதோ, அவருடைய அங்கங்கள் தாங்கிய, அவருடைய அம்சங்கள் தாங்கிய எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரிதான், சிவத்தை தொட்டுதான் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும். அதுபோல் எங்கே இறைநாமங்கள் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் இந்த அடியேன் ஓடி நின்று வேடிக்கை பார்ப்பதும், அங்கே அவர்கள் கருணை மழையை பொழிந்து வைத்திருப்பார்கள். அந்த கருணை மழையை அடியேன் வாங்கிக் கொள்வதற்கு ஆங்காங்கே ஓடி திரிந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல் இங்கே நவசக்தி என்று சொல்லக்கூடிய நவதேவியர்களுக்கு இங்கே ஆலயம் அமைத்திருக்கிறார்கள். ஆலயம் அமைப்பது என்பது சாதாரண விடயமல்ல. இது மிகப்பெரிய பக்குவம் வேண்டும். குழந்தை உள்ளத்தோடு ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். அர்ப்பணித்த அந்த அடையாளத்தை இங்கே வந்து பார்க்கும்போது அந்த உள் உணர்வும் அந்த அதிர்வலையும் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. வியப்பில் ஆழ்த்துகிறது என்று சொன்னால், இங்கே உள்ள அந்த அதிர்வலையை வாங்குவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பக்த பெருமக்கள் எல்லாம் மிக புண்ணியவான்கள், புனிதவதிகள், புனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைப்புகளை எனக்கு உள்ளூர நினைக்க சொல்லுகிறது. காரணம், இந்த நவசக்திக்கு உண்டான அந்த சக்தியை நான் உணர்ந்தேன். உணர்ந்ததனுடைய அந்த வெளிப்பாடு ஒவ்வொரு மக்களுடைய அந்த முகத்தில் பார்க்கிறேன் புன்னகையை. அந்த புன்னகையை எப்போதும் இந்த தாயார் மக்களுக்கு அருள்மழையாக பொழிந்து கொண்டிருப்பார். இந்த தாயை வந்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வம்சம் தழைக்கும். வீட்டில் 16 செல்வங்கள் வந்து சேருவதற்கான உண்டான அடையாளத்தை இந்த தேவியினுடைய முகத்திலே நான் பார்த்தேன். வியந்தேன், கழித்தேன், புன்னகைத்தேன், கொண்டாடினேன். இந்த கொண்டாட்டங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஆள வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் இந்த தாயார் கருணை மழையை பொழிவார். அதனை அள்ளிக்கொள்வதற்கு நாம் பக்குவப்படுத்தி கொண்டு இந்த தாயாரை யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் ஒளியேற்றி வணங்குகிறார்களோ, முடிந்த வரைக்கும் 2 திராட்சை பழம், ஒரு 2 முந்திரி பருப்பு எடுத்து கொண்டாந்து அந்த அம்மாட்ட வச்சு படைச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் வறுமை குறையும், வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்வி செல்வங்கள் பெருகும், ஆரோக்கியம் நிறைந்திருக்கும், ஆயுள் நீடித்திருக்கும். அனைத்து விதமான கருணை மழையை இந்த தாயார் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அள்ளுவதற்கு நீங்களெல்லாம் குழந்தை உள்ளத்தோடு இந்த தாயாரை வந்து சந்தியுங்கள். நிச்சயமாக அவர்கள் கொடுப்பதை வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுவதும் தருவோயினி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் திருவாசகத்தில் மிகப்பெரிய ஒரு வைரம் தாங்கிய வைரம் பொதித்த ஒரு வரிகள் இருக்கிறது. நாம் அவர்கள் கொடுத்த கருணையை அள்ளிக்கொள்வதற்கு நாம் பக்குவமாக குழந்தை உள்ளத்தோடு இந்த தாயாரை வந்து வணங்கினால் நிச்சயமாக வேண்டியதை வேண்டிய மாத்திரத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடியது ஒரு பாதுகாப்பு தான். நான் அந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளையை வைத்து கொண்டு ஒருவரிடத்தில் 1 ரூபாய் வாங்கியது கிடையாது. அதன் மூலமாக ஒருவருக்கு 1 ரூபாய் கொடுத்தது கிடையாது. எனக்கு கொடுத்தது அத்தனையும் என் தந்தை நடனபதி கொடுத்து கொண்டிருக்கிறார், சரவணபவனார் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுப்பதை வருபவர்களுக்கு பெரிதாக கொடுக்க இயலாவிட்டால் கூட அவர்கள் 10 ரூபா கேட்குறாங்கன்னா 2 ரூபாய் எடுத்து கொடுக்கும் அளவிற்கு எனக்கு இறைவன் அந்த குணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குணத்தை எப்போதும் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் எனக்கு வைத்து விடாதே, அந்த நிலையை கொடுத்து விடாதே. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், அடியேனுக்கும் கிடைக்க வேண்டும். கிடைக்காதவர்களுக்கு
அடியேனிடத்தில் வருபவர்களுக்கு என்னால் இயன்ற பரிசுகளை தந்து நான் என்னை ஆனந்தப்படுத்திக் கொள்வேன். இதுதான் என்னுடைய அறக்கட்டளை என்று சொல்லக்கூடியது. என்னுடைய பாதுகாப்பு, ஒரு சட்ட பாதுகாப்புக்காக என்னை அது ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிற அவ்வளவுதான் என்னை பொறுத்தளவு. திருமூலருடைய வரிகளை படித்தால் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் பக்தியினுடைய அடையாளம் என்ன, வீரியம் என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதிலே பசுவுக்கும் ஒரு புல்லு கொடு, பக்தியினுடைய அடையாளம் அதிலே சுழன்று இருக்கிறது, அதுவும் ஒரு சுழற்சி தான் என்று சொல்லி திருமூலர் பகவான், திருமூலர் குருஜி, சித்தர் பெருமான் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு வடிவத்தை தந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே நான் அந்த பெருவிழாவிலே, அந்த பசுக்கள் நிறைந்த பெருவிழாவிலே, கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெருவிழாவிலே அடியேனும் கலந்து கொண்டேன். அடியேனும் சில சிறப்புகளை அந்த விழாவிலே செய்திருந்தேன். அந்த பசுக்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் பசுமாட்டினுடைய தன்மை என்ன, பசுமாட்டுக்கு உண்டான பக்தி என்ன, பசுமாட்டுக்கு உண்டான அந்த கருணை என்ன, அந்த பசுமாடை தன் வீட்டில் வளர்ப்பதனால் உண்டான லாபங்கள் என்ன, அதனால் வரக்கூடிய ஆனந்தம் என்ன, அதனால் வரக்கூடிய உன்னதம் என்ன அப்படின்றத மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்திற்காக தான் நான் அப்படிப்பட்ட பசு விழாக்களை, பசுக்களை ஒன்று திரட்டி அதற்கு பெருவிழா எடுத்தோம். அதில் வெற்றியும் கண்டோம். மக்கள் ஒவ்வொருவரும் பசு வளர்க்க வேண்டும். அந்த பசுவிலே வரக்கூடிய அந்த பாலை ஒரு சொட்டாவது இந்த மாதிரி தாயாருக்கு நாங்கள் அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக நம்ம குடும்பம் வளரும், வாழ்நாள் வளரும் என்று சொல்லக்கூடியது என்னுடைய யதார்த்த கருத்தியல். சிற்றறிவுக்கு ஏற்றவாறு பேசியிருக்க அவ்வளவுதான்.